ரூபாய் 3000 பொங்கல் பரிசு யாருக்கெல்லாம் கிடைக்காது? வாங்க இந்த வீடியோல முழுமையா பார்க்கலாம். தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகை வரும் ஜனவரி 15ஆம் தேதி கோலாகலமாக கொண்டாடப்பட உள்ளது. பொங்கல் பண்டிகையை மக்கள் உற்சாகமாக கொண்டாட வேண்டும் என்ற நோக்கில் தமிழக அரசானது ஆண்டுதோறும் பொங்கல் பரிசு தொகுப்புகளை வழங்கி வருகிறது. அந்த வகையில் இந்த 2026ஆம் ஆண்டு பொங்கல் பண்டிகையை மக்கள் சிறப்பாக கொண்டாடும் நோக்கில் பரிசு தொகுப்புகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டுள்ளார். பொங்கல் பரிசு தொகுப்பாக 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை மற்றும் 1 முழு நீலக்கரும்பு ஆகிய பொருட்களுடன் ரூபாய் 3000 தொகையை ரொக்கமாக வழங்கிட அரசு உத்தரவிட்டுள்ளது. அரசின் இந்த பொங்கல் பரிசு தொகுப்பானது மொத்தம் 2,22,91,710 அரிசி பெறும் குடும்ப அட்டைதாரர்கள் மற்றும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் குடும்பத்தினர்களுக்கு கிடைக்கும். பொங்கல் பரிசு தொகுப்பு மற்றும் ரொக்க பரிசு மொத்தம் ரூபாய் 6,936 கோடியே 17,47,959 செலவில் வழங்கப்படும் எனவும் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு பொங்கல் பரிசு தொகை ரூபாய் 3000 மற்றும் பொருட்களின் தொகுப்பு அரிசி குடும்ப அட்டைதாரர்கள் மற்றும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் குடும்பத்தினருக்கு தான் தரப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே சர்க்கரை அட்டைதாரர், பொருளில்லா அட்டைதாரர், ரேஷன் அட்டை இல்லாதவர்கள் ஆகியோருக்கு கிடைக்க வாய்ப்பில்லை. அத்துடன் வருமான வரி செலுத்தும் சில பிரிவினருக்கும் இந்த ரொக்க பணம் கிடைக்காது என கருதப்படுகிறது.